ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? வள்ளிக்கபிலீஸ்வரர் கோவில் வந்து சிவபெருமானோட கோயில். அங்கே எலும்பு பிரச்சனைகள், ஏதாவது எலும்பு வலி, எலும்பு முறிவு இந்த மாதிரி இருக்கும்போது வேண்டிக்கிட்டால் ரொம்ப சீக்கிரமாக குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருக்க டைமில் ஒரு தடவை காலில் அடிபட்டது. ஒரு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அப்போ வந்து வேண்டியிருந்தோம். டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கூடவே கடவுளையும் வேண்டியிருந்தோம் சீக்கிரமாக சரியாயிடணும்னு. கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரமாக சரியாயிடுச்சு. அந்த வேண்டுதல் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம். வள்ளிக்கபிலீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் ராம்சண்டி அப்படின்னு ஒரு கோயிலுங்க. அங்கேயே வந்து டூரிஸ்ட்டு பிளேஸ் மாதிரி இருக்கும். சுற்றி பார்க்க நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து ஹைவேலேயே கொஞ்சம் தூரம் போனோம்னா ராம்சண்டி வரும். அதாவது வள்ளிக்கபிலீஸ்வரர் கோயிலேருந்து ராம்சண்டி கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. அங்கே போனோம்னா அங்கேயும் வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம்லாம் இருக்குது. அதுலேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து எப்பப்பெல்லாம் போகணுன்னு நினைப்பாங்களோ டூரிஸ்ட் பிளேஸ் வந்து அந்த இடமும் வந்து ஒரு பிளேஸாக இருக்குது. ராம்சண்டின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இந்த ராம்சண்டி அம்மன் கோயிலில் ஒரு அம்மன் படம் தமிழில் இருக்குது. அந்த படத்தோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஊரில் நிறைய நோயெல்லாம் இருக்கும். ஒரு சில பிரச்சனைனால உடம்பு பிரச்சனை இருக்கும், நோய் வந்து கஷ்டப்படுவாங்க. அப்போ வந்து அம்மன் வந்து வேப்பிலையை அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில், மண் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அரைச்சி மிக்ஸ் பண்ணி இதை எல்லார் வீட்டு வாசல்லையும் எல்லார் வீட்லேயும் வந்து தெளிச்சிட்டு வா, காலையிலக்குள்ளே எல்லோரும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு சரி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வரும்போது அவங்க அம்மனுக்கு எதுவும் சாப்பிட கொடுக்கலையா, அதாவது மாறு வேஷத்தில் தானே வந்திருக்காங்க, இன்னும் சாப்பிட கொடுக்காம நம்ம வந்துட்டோமேனு சொல்லி திரும்பி வந்து பார்க்கும்போது அம்மன் உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து நான் போய் சேர்த்து இறந்துட்டாக்கா இதுக்கப்புறம் சாமி வந்து இந்த ஊரை விட்டு போக மாட்டாங்க, இங்கேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறந்து போயிடும். இந்த ஸ்டோரியை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அம்மன் படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் இந்த கோயிலுக்கு ஒரு ஸ்டோரி. உள்ளே வரும்போது இந்த மாதிரி மணலாக இருக்கும். பக்கத்தில் வந்து ஆறு, கடல் ரெண்டுமே இருக்குது. அது என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ராம்சண்டி அம்மன் கோயிலிருந்து உள்ளுக்குள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு கொனார்க் வந்து இங்கேருந்து பக்கத்தில் இருக்குது. கொனார்க்கில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளேஸு, இங்கே பூரி, கொனார்க் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸு. அதில் வந்து கொனார்க்னு சொல்லுவாங்க. கொனார்க்கு கோயில் வந்து பாதி இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆட்கள் வந்து இந்த கோயிலை இடிக்க வரும்போது சாமி வந்து நீங்கள் கோயில் இடிக்கணும் அவ்வளோதானே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் தண்ணி வந்து குளிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலை வந்து இடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருப்பாங்க சத்தியம் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. அதனால் வந்து அங்கேயே சிலையாக இருந்து சாமியாக இருந்துட்டாங்க. திரும்பி வராதனால இந்த கோயிலையும் இடிக்காமல் விட்டாங்களாம். இதுதான் இந்த கோயிலோட ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. நம்ம சாமி கும்பிடுறதுக்கு போனாலும் ஒரு சில ஆட்கள் வந்து ரொம்ப வந்து ஒர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதே போல் தாங்க இந்த கோயிலில் நடந்தது. என்னன்னு சொல்லி அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஏற்கனவே போட்ட விலாகில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கோயிலில் வந்து சாப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு, அதுக்கப்புறம் டால்மா, கடலைப்பருப்பு குழம்பு, மாங்காயில் ஒரு ஊறுகாய் மாதிரி, அது ஸ்வீட்டாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், காரமாக இருக்கும், அது நல்லாயிருக்கும். அது பேர் வந்து ராயின்னு சொல்லுவாங்க, அம்புல ராய். அதுக்கப்புறமா கொஞ்சம் குழம்பு வந்து காரக்குழம்பு. சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கரண்டி தான் கொடுத்தாங்க. ஆனால் சாமியோட பிரசாதம்ன்றதுனால எல்லாருமே நல்லா விரும்பி நம்ம சாப்பிட்ணுன்னு நினைப்போம். பிரசாதம் வந்து கொஞ்சமாக கிடச்சா போதும்னு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலர், அதாவது எல்லாரும் கிடையாதுங்க, கண்டிப்பாக ஒரு சிலர் தான் இந்த மாதிரி காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு எப்படி வந்து சேல்ஸ் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறாங்க. ஏன்னா ஒடிஷாவில் மோஸ்ட்லி வந்து நிறைய கோயிலுக்கு நாங்கள் போயிருக்கோம். எங்கேயுமே சாப்பாடுக்கு வந்து சின்ன சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி, காசு வந்து அதிகமாக வாங்க மாட்டாங்க. பூரியில் வந்து மகாபிரசாதம் கிடைக்கிறதுனால மகாபிரசாதத்தோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் ஃப்ரீயாக தான் வந்து சாப்பாடே போடுவாங்க. அதோடு கூடவே வந்து ஓரளவுக்கு காசு வாங்குறாங்க அப்படின்னாலும் சாப்பாடு நிறைய கொடுப்பாங்க. இல்லைன்னா நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. இல்லைனா ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் கம்மியான காசில் கொடுப்பாங்க. இவங்க வந்து இந்த சாதத்துக்கு 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. 70 ருபீஸ்ன்றது கண்டிப்பாக கோயில் பிரசாதத்துக்கு நீங்கள் இவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறதை ஏற்றுக்கவே முடியல. நான் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் சாமியோட பிரசாதம் கிடச்சதுனால ரொம்ப சந்தோஷம். ஆனால் 70 ருபீஸ் வந்து இவங்க வாங்கினது வந்து இப்போ பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் அவங்களோட அந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து
எப்படி சேல்ஸ் பண்ணால் போதும், நம்ம காசு கிடைச்சா போதும், அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே அவங்க இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோடு வந்து நான் ஏற்கனவே வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கும் போதே சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லைங்களா ஒரு தண்ணி, இது வந்து ஆறு. அது பக்கத்தில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு அடுத்து தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது வந்து கடலுங்க. நான் வந்து என்ன நினச்சேன்னா, கடல்லேருந்து கொஞ்சம் தண்ணி தான் இங்கே தனியாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதாவது இந்த சிலிக்கா வந்தப்போ ட்ரெயினில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் தண்ணியை வந்து அப்படியே போயிட்டே இருக்குது, எந்த இதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி அப்புறமா தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இது வந்து ஆறு, அது பக்கத்தில் இருக்கிறது தான் கடல் அப்படின்னு சொல்லிட்டு. நானே ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா இந்த போட் ரைடிங்லாம் கூட ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க. வந்து ஒரு 1 ஹவருக்கு அதிகமாக காசு சொல்கிற மாதிரி 1800 2000 இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக ரேட் வந்து போட்டிருந்தாங்க. நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்திருந்தோம். கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷமே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒடிஷா வந்து செட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து போயிருந்தோம். ஆமாம், ஒரு 4 வருஷம் ஆயிருக்கும். அப்போ வந்து இதே மாதிரி நம்ம நடந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஐயர் மாதிரி இருப்பாங்க. அங்கே வந்தவுடனே நம்ம தலை மேலே வச்சுட்டு இப்படி பண்ணிவிட்டு பூஜை பண்ணிட்டு உடனே வந்து 100 ரூபா கொடுங்க, 200 ரூபா கொடுங்க, 300 ரூபா கொடுங்க, அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ஜஸ்ட் எங்களுக்கு மட்டுமே இல்லை, யார் வந்தாலும் இந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் கடவுள்கிட்ட எல்லாரும் சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்க வர இடத்துல இந்த மாதிரி வந்து பண்ணும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அதே போல் தான் இங்கேயும் நான் நினச்சேன். ஏன்னா பிரசாதம் வந்து அந்த அளவுக்கு ரேட்டு கொடுத்து நம்ம வாங்கணும்னா மனசு சந்தோஷப்பட்டு நம்ம கொடுக்கணும். அவங்க வந்து அந்த திருப்தி இல்லாமல் வந்து கொடுக்குற மாதிரியோ காசுக்காக பண்ணுற மாதிரியோ தோணுச்சு. உங்களுக்கு எப்போயாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன், பக்கத்துலேயே வந்து கலர் கலராக எல்லாம் மீன் போயிட்டுருக்கு. பசங்கள்லாம் நல்லா பிடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பசங்க பிடிச்சிட்டாங்க. குட்டி குட்டியாக மீன்லாம் போயிட்டு இருந்தது, கலர் கலராக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நண்டு எல்லாம் போகிறதுக்கு பார்த்தோன்னே எனக்கு நண்டுன்னா ரொம்ப பயம். நான் டப்புன்னு ஓரமாக வந்துட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் சாமியோட பிரசாதம் கிடச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதோட கோயில் சுற்றி பார்த்த இடமாவும் இருந்தது. அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியிலேயே வனதுர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில். இது வந்து எங்கள் மாமியாரோட சொந்த ஊர், அதாவது எங்கள் மாமியாரோட அம்மா வீடு. அங்கே வந்து அவங்க வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அதனால் அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகை. இதை நான் 3 பார்ட்டாகவே போட்டுட்டேன், ஒரு விஷயங்களாக சொல்லி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இந்த மாதிரி ஒடிஷா பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோ டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் ரெமெடிஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இந்த மாதிரி எல்லா கோயிலையும் சுற்றிட்டு வந்த அப்புறமா மனசு சந்தோஷமாக இருந்தது. அதோட நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லியும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எல்லாரும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.